ஒரு பெரிய பணக்காரர். இந்த பணக்காரர் வீட்டு பக்கத்துல ஒரு குடிசை. அந்த குடிசையில வயதான கணவன், மனைவி 2 பேரும் தம்பதிகளா வசிச்சாங்க. எப்பவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பணக்காரருக்கு ஒரு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகும். என்னடா இதுங்க எப்ப பார்த்தாலும் சனியனுங்க கத்திக்கிட்டே இருக்குதுன்னு. இருந்தாலும் மனசுக்குள்ளவே ரொம்ப இதுவாயிடும். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த வீட்ல சத்தமே கேட்கல. 3 நாளா சத்தம் கேட்கல. டிரைவர கூப்பிட்டு அனுப்பிச்சு, அந்த வீட்ல என்னாச்சுன்னு போய் பாருன்னாரு. வீடு பூட்டி இருக்குங்க ஐயா. உடனே பணக்காரர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து கதவு தட்டுறாரு. திறக்க முடியல. கதவு உடைச்சிட்டு போறாரு. கணவன், மனைவி 2 பேரும் தம்பதிகளா இறந்துருக்காங்க. வயது முடியாத காரணமா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு யாருமே கிடையாது. இந்த பணக்காரர் வந்து என்ன பண்ணாரு, எல்லா இறுதி சடங்கும் இந்த பணக்காரரே செஞ்சாரு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் ஒரு 100 பிஸ்னஸ் மேனுங்க போகிறாங்க. எல்லாருமே இறந்துடுறாங்க. இந்த பணக்காரர் அவங்க குடும்பம் மட்டும் தப்பிச்சிடுது. அப்போ அந்த ஆத்மா வந்து சொல்லிச்சான், நீங்கள் எனக்கு செஞ்ச கைமாறுக்கு உங்கள் குடும்பத்தை என்னால் முடிஞ்சு காப்பாற்றிட்டேன் அப்படின்னு 2 தம்பதி ஆத்மா பேசிச்சான். எப்பவுமே இளகாத மனம் கூட இளகிடும். ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பணக்காரர் வீட்டில், ஏழை வீட்டில், டெத்து வீட்டில் கேட்கக்கூடியது 4 கேள்வி தான். எப்படி இறந்தாரு, என்ன வயசு, எத்தனை பிள்ளைங்க. அவர் சேர்த்த சொத்து கேட்கறது கிடையாது. அவர் வச்சிருந்த கீப்பு கேட்கறது கிடையாது. காரை கேட்கறது கிடையாது. மனித பிறவியில் மரணத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ, ஒரு டெத்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க, அந்த மரணத்தில் கலந்து கொண்டால் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணதுக்கு உண்டான பலன் கிடைக்குமா.